ஹாய் வியூவர்ஸ், நம்ம இந்த வீட்டில் எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு விஜிபி கோல்டன் பீச் தான் வந்திருக்கோம். ஈசிஆர் ரோட்டில் உள்ளே போய் பார்க்கலாம். என்னென்ன ரைடு இருக்குது, என்ன டிக்கெட் ரேட் எல்லாம் ஒன்று பார்த்துட்டு நம்ம ஃபுல் டீட்டெயில் இந்த வீட்டில் பார்ப்போம். மறக்காம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பண்ணுங்கள். செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்க போகுது. வாங்க வீடியோஸ் உள்ளே போகலாம். வாங்க விவசாயம் அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகலாம். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் இருந்தது. பைக் கார்லாம் பைக்குக்கு 40 ரூபா, காருக்கு 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் வேனில் வந்தீங்கன்னாக்கா 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. சரி, நான் பைக்கில் வந்தேன். நான் காலை 10:30 மணிக்கு நான் வந்துட்டேங்க. சரி, பைக் பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளே போனோம். ஏன்னா காலை 10:30 மணிலேருந்து 6:00 மணி தான் டைமிங்க. டிக்கெட் ரேட் வந்து 675, பசங்களுக்கு 575 ரூபா. இந்த போர்டில் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் 100 ரூபாய் கம்மியாக தான் வாங்கினாங்க. இந்த சம்மர் ஸ்கூல் ஹாலிடேஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது நான் ஒரு டிக்கெட் வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம். ஒரு கார்டு மாதிரி கொடுத்தாங்க ஸ்வைப் பண்ணுறதுக்கு. அதை காமிச்சு தான் உள்ளே போகணுமா. நான் கிட்டத்தட்ட வந்து 10-15 வருஷம் மேலே ஆகுதுங்க அது கோல்டன் பீச்சுக்கு வந்து. இதான் இப்போ நான் லேட்டஸ்ட்டாக வருது. இப்போது காலையிலே சரியான வெயிலுங்க. அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே எப்படி இருக்கப்போ தெரியல. வாங்க போய் பார்ப்போம். நீங்கள் வந்து கண்டிப்பாக சேஃபாக வாங்க. ஹேட்டு கேப்லாம் எடுத்துருவாங்க பசங்களுக்கு. உள்ளே போனேன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாச்சு மேன் இருந்தார். இவர் காலை 10:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும் நின்றுனே இருப்பார். நீங்கள் மட்டும் ரெஸ்ட்னு எடுப்பார். அவருக்கு பிரேக் டைம்லாம் இருக்குது அவருக்கு. சரி, அவர் கூட போய்ட்டு செல்ஃபிலாம் ஃபோட்டோலாம் எடுத்தோம். உள்ளே போய் எடுக்கலாம். இந்த பக்கமாக ஒரு வழி இருக்குது. அந்த வழியை உள்ளே போட்டிங்கனாக்கா அவர் கூட பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் அவர்கிட்ட. நான் இந்த செல்ஃபிலாம் எடுத்து நாங்கள் ட்ரை ரைட்ஸ்க்கு போயிட்டோங்க. ஏன்னா வெயிலில் ரொம்ப நேரமாக ரைட்ஸ் ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் நம்ம ஃபேமிலி ரைட்ஸ் தான் போய் பார்த்தோம். பசங்களுக்கு செம்ம என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்து ஃபேமிலியாக உட்காரலாம். குட்டி பசங்க பெரிய பசங்களுக்கு ஃபுல்லாக உட்காரலாங்க. அடல்ட் வரைக்கும் உட்காரலாம் இங்கே. ஏன்னா குறிப்பிட்ட ரைட்லாம் இருக்குது. அங்கே சரியான வெயில் இருக்குது. அந்த ரைட்டை போகவே முடியல, கீழே நிற்கவே முடியல. சரி, நம்ம எங்கெங்கே காலியாக இருக்கோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போனோம். இங்கே 1:30 மணி தான் ஸ்விம்மிங் பூல் ஓப்பன் பண்ணுவாங்களாம். அதுக்காக தான் எல்லாம் வெயிட்டிங்கு. சரி, 1:30 மணிக்கு நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு டேரெக்டாக போயிடலாம். எவ்வளோ ரைடர்ஸ் விளையாட முடியுமோ அதை விளையாட்டு போயிடலான்னு பிளானு. பசங்க செம்ம என்ஜாய் பண்ணாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பசங்க கிட்ஸுக்கான நிறைய கேம் இருக்குது. பசங்க செம்ம என்ஜாய் பண்ணி விளையாடினாங்க. இங்கே ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இங்கே கேமராமேன் இருக்கார். உங்கள் உள்ளேயே ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு தரதுக்கு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வேணுன்னா யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் 2-3 ஃபோட்டோ எடுத்தோம். அங்கே கேமராமேன் இருக்கார். நிறைய ரைட்ஸ் ஏகப்பட்ட கூட்டம் வந்துதுங்க. க்யூ இருந்தது. நான் ஃபஸ்ட் எங்கள் வெக்கேஷனால் சம்மர் வெக்கேஷனால் செம்ம கூட்டம். நான் வீக் டேஸு தான் வந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் கூட்டமாகவும் இருந்தது. ஆனால் செம்ம ஜாலியாக இருந்ததுங்க. செம்ம ஃபன்னாக இருந்தது. பசங்க செம்ம என்ஜாய் பண்ணாங்க. அது முடிச்சு டேஷிங் கார் போனோம். இங்கே அடல்ட்டு பசங்க 2 பேரும் விளையாடினாங்க. ஆனால் கார் தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. 2 கார் வச்சு தான் அவங்க மாற்றி விளையாடினாங்க. ஸோ அது முடிச்சுட்டு உள்ளே போனாக்கா வெயிலில் எதுவுமே விளையாட முடியல. சரியான வெயில். சரி, நம்ம ஸ்விம்மிங் பூலுக்கு போயிடலாம். கொஞ்ச நேரம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பினான்னு உள்ளே போயிட்டோம். நிறைய பேர் எங்கள் டைவர்ஸ் சரியாக விளையாடவே இல்லைங்க. நிறைய பேர் கூட்டம் காலியாக இருந்தது. எல்லாமே ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டாங்க. இப்போ மணி 12 ஆயிடுச்சு. 12 மணிக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டமே இல்லை. எல்லாமே டைரக்ட்ஸுக்கு கூட்டமே இல்லைங்க. எல்லாமே ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டாங்க. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க எல்லாம் லஞ்சுக்கு. அப்புறம் நாங்கள் ரொம்ப நேரமாக நின்று ஜாயிண்ட் வீல் தாங்க போனோம். ஃபேமிலியாக போனோம் ஜாயிண்ட் வீலு. அதுவே 3/4 மணி நேரம் ஆச்சு. அங்கே தான் சும்மா கூட்டமாக இருந்தது கொஞ்சம். நாங்கள் கொஞ்சம் நேராக இருந்தது நிற்கிறதுக்கு. அங்கேருந்து பார்க்கறதுக்கு வியூ செம்மையாக இருந்தது. பீச் வியூ ஃபுல்லாக பார்த்தோம். நம்ம வேறு லெவல் இருந்தது. நீங்கள் பாருங்கள், பீச் வியூ பாருங்கள். ஸோ ஈவினிங் பீச்சுக்கு போகலான்னா பிளான் இருக்குது. அதுவும் போய் பார்க்கலாம். செப்பரேட்டாக போய் லஞ்சுக்கு போய்ட்டோம். லஞ்சு போட்டால் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்குது. 150 தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. சாப்பிட்டு அப்படியே ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டுருந்தாங்க. நான் ஸ்விம்மிங் பூலுக்கு போகும்போது லாக்கரில் எல்லாம் ஃபோன் நான் வச்சுட்டு போயிட்டேங்க. எதுவுமே அங்கே போய் நான் எடுக்கல. நான் எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து ஒரு 5 மணி தான் எடுத்தேன். உங்களுக்காக தான் இப்போ எடுத்துருக்கேன் வீடியோ. என்னென்னு பாருங்கள்.
உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேவ் பூல் இருந்தது, ஸ்விம்மிங் பூலு. இங்கே வந்து டிஜே பாட்டெல்லாம் போட்டு வேறு லெவலில் ஃபன்னாக இருந்துச்சுங்க. டான்ஸு, ஸ்விம்மிங் பூலு செம்மையாக இருந்துச்சுங்க. இங்கே இந்த இந்த வெயிலுக்கு சம்மருக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு போனீங்கன்னா வெளியில் வரதுக்கு மனசே வராதுங்க. அந்தளவுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட் இருந்தது. நாங்கள் 1:30 மணிக்கு உள்ளே வந்தோம். 1:30 மணி 5, 5:15 வரைக்கும் நம்ம ஸ்விம்மிங் பூலில் தான் இருந்தோம். ஆனால் ஏகப்பட்ட ரைடு இருக்குது உள்ள, 5 வெரைட்டியான ரைடு உள்ளே இருக்குது. வாங்க ஒன்றா பார்க்கலாம். ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனீங்கன்னா குறிஞ்சி ஃபால்ஸ் இருக்குது, அதுவும் செம்மையாக இருந்தது. இப்போ பாருங்கள், இதாங்க குறிஞ்சி ஃபால்ஸு. இது டைமிங்லாம் கிடையாதுங்க, எப்பவுமே ஓப்பனாக இருக்குங்க. தண்ணி மேலேருந்து கொட்டினே இருக்கும். நம்ம எல்லாம் போய் விளையாடலாங்க, செம்ம ஃபன்னாக இருந்தது. கீழே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. முக்கால்வாசி நிறைய பேர் ஸ்விம்மிங் பூல் தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க. டைரக்ட்ஸை விட ஸ்விம்மிங் பூல் தான் ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. இதை முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்தீங்கன்னாக்கா அமெரிக்கன் ஸ்விம்மிங் பூல் இருந்தது. இங்கே டைவிங்கு, ஸ்லைட்டிங்கு எல்லாமே இருந்ததுங்க. லேசி ரிவரு அந்த மாதிரி வெரைட்டியாக இருக்குது உள்ள. இங்கே பாருங்கள், இதுதான் லேசி ரிவருங்க. அந்த பலூன் மாதிரி கொடுப்பாங்க, அதை நம்ம உட்காந்து நம்ம உள்ளே போயிட்டு வரலாம். ஒரு ரவுண்டு வச்சுட்டு வரதுக்கு 20 நிமிஷம் ஆகுதுங்க. கரெக்டாக 20 நிமிஷம் நம்ம ஸ்லோவாக போயிட்டு வரலாம். உள்ளே லாக்கர் இருக்குது. லாக்கர் நம்ம ஃபோனு எல்லா திங்ஸ்லாம் நம்ம வச்சுட்டு வந்துடலாம், அதெல்லாம் சேஃபாக இருக்குங்க. உள்ளே ஒரு டிஷர்ட் தராங்க. நீங்கள் வீட்டிலேருந்து கூட வாங்கிட்டு வாங்க, டிஷர்ட் போட்டுவாங்க, லைலான கிளாத்து. இல்லைனா அங்கே 100 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க டிஷர்ட்டுக்கு. நாங்கள் 2 டிஷர்ட் வாங்கினோம், 100 ரூபா தான். ஒரு டிஷர்ட் 100 ரூபா வாங்கினோம். இந்த சம்மருக்கு இங்கே வந்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒர்த்தாக இருக்குங்க. நம்ம டைரைட்ஸ் விளையாடலாம் கூட, நம்ம ஸ்விம்மிங் பூல் செம்ம ஒர்த்து. கொடுக்குற காசுக்கு அது கொஞ்சம் ஒர்த்தாக இருந்தது. செம்ம என்ஜாய் பண்ணோம். நீங்களும் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பெல்லை கிளிக் பண்ணி வச்சுங்க. நான் அடுத்தது போட வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போனீங்கன்னாக்கா இங்கே ரைனிங் டான்ஸ் இருந்தது. இங்கே பாட்டு போட்டு ரைனிங் மாதிரி மலையாள டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு செம்ம என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சுங்க. இங்கே நிறைய பேர் அடல்ட், பெரியவங்க, சின்னவங்க எல்லாமே இந்த மலையில டான்ஸ் ஆடுற மாதிரி செம்ம இங்கே டான்ஸ் ஆடிருந்தாங்க. இது முடிச்சுட்டு அப்படியே உள்ளே போனாங்க. இது வந்து க்ளோஸாக இருந்தது. இங்கே வந்து கிட்ஸுக்கான ஸ்விம்மிங் பூல் இது. 3 வயசுக்கு மேலே பசங்க இங்கே நல்லா விளையாடலாங்க, செம்ம என்ஜாய் பண்ணலாங்க. இது நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. என் பாப்பாவுக்கு வந்து 3 வயசு தான். பாப்பா ரொம்ப விளையாடினா, செம்ம என்ஜாய் பண்ணா. இது மட்டும் க்ளோஸாக இருந்ததுங்க. இது வந்து அண்டர் மெயின்டெனன்ஸ் இருந்தது. அதனால தான் நம்ம 100 ரூபாய் கம்மியாக பண்ணாங்க, சார்ஜ் பண்ணாங்க டிக்கெட் ரேட்டு. இது பாருங்கள், ரெயின் டான்ஸு. இங்கே பாட்டு போட்டு ரெயின் டான்ஸு செம்மையாக ஆடுறதுங்க. செம்ம ஜில்லுன்னு இருந்துங்க தண்ணிங்க. இவ்வளோ தாங்க வாட்டர் ரைடு. இதுதான் 4-5 வாட்டர் ரைடு இருக்குள்ள. செம்ம என்ஜாய் பண்ணோம். ஸோ முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம். வெளியில் போய் கேன்டீனுக்கு போனோம். ரொம்ப டயர்டாக இருந்தது, செம்ம பசியாக இருந்தது. சரி போய் சாப்பிட்லான்னு உள்ளே போனாக்கா எல்லாமே க்ளோஸாக இருந்தது. ஏன்னா 5 மணிக்கெலாம் க்ளோஸ் ஆகிங்க. அதை பார்த்து கடைசியாக ஃப்ரைட் ரைஸ் மட்டும் இருக்குதுனாங்க. அதை மட்டும் வாங்கி சாப்பிட்டோம். ரேட்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் தாங்க இருந்தது. 150 ரூபா, 120 ரூபா தான். நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது ரேட்லாம். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, பரோட்டா, தக்காளி சாதம், தயிர் சாதம் எல்லாமே இருக்குது உள்ளே. அது இது முடிச்சுட்டு அப்படியே பீச்சுக்கு போகலான்னு இருந்தோம். ஆனால் பீச் வந்து 5 மணிலாம் க்ளோஸ் ஆகும் பீச் கேட்டு. 5 மணி தான் ஓப்பன் ஆகும் பீச்சுக்கு போகிறதுக்கு. இங்கேருந்து அப்படியே நம்ம பீச்சுக்கே போகலாம். ஸோ இதுக்கு மேலே பீச்சுக்கு போக முடியாது. சொல்லி நம்ம சாப்பிட்டு அப்படியே நம்ம வெளியில் கிளம்பிட்டோம். ஏன்னா 6:30 எங்கள் க்ளோஸிங்க. நம்ம மற்ற லஞ்செலாம் பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலேருந்து அவுட் சைட் லஞ்சு வந்துங்க அலோவ் கிடையாதுங்க. நான் உள்ளே தான் வாங்கி ஆகணும். உள்ளே வாங்கி சாப்பிட்றதுக்கு ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது, ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்ததுங்க. அது முடிச்சுட்டு அப்படியே வெளியில் வந்தோம். பெரிய ஊஞ்சல்லாம் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் விளையாடணும் கொஞ்சம். ஏன்னா பசங்க கூட இருந்தனால நான் ஏகப்பட்ட ரைடு என்னால் விளையாட முடியல. சின்ன ரைட்லாம் விளையாடணும், ஃபேமிலி ரைட்லாம் விளையாடணும், அதெல்லாம் நம்ம விளையாடணும். அப்புறம் ஸ்விம்மிங் பூல் தான் செம்ம என்ஜாய் பண்ணோம். கிட்டத்தட்ட ஸ்விம்மிங் பூல்லே ஒரு 3 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 6 ஆயிடுச்சுங்க. சரி எல்லாம் ஒரு கூட்டம் போயிட்டு இருக்குது வெளியில். சரி நாங்கள் பசங்க மட்டும் சின்ன ரைட்லாம் விளையாடிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இங்கே வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த சம்மருக்கு இங்கே அஃபோர்டபுளாக இருக்கிற ப்ரைஸ் இது. நம்ம சம்மர் வெக்கேஷனுக்கு இது நல்லா இருந்தது. நம்ம வந்து பார்க்கலாம். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ மணி இப்போ 6 ஆயிடுச்சு. சரி நாங்கள் வெளியில் போய் கிளம்பிட்டோம்.
ஓகே வியூவர்ஸ், பாய் வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம் வியூவர்ஸ். பாய்.